ஏன் அவ அந்த பிள்ளைய விற்க வேண்டிய சூழ்நிலை வந்தது, பிள்ளைய விற்கிற அளவுக்கு ஒரு நிலைமை வந்தது? நீங்க எப்ப பிரிஞ்ச, நீங்க என்ன காரணம்? உங்களுக்கு இந்த சம்பவம் தெரியுமா தெரியாது? என்னண்ட திடீரென அந்த கமரா போன் வந்து டிக்டாக் செய்ய வலுக்கிட்டதால அதை இட்டு ஈடுபட்டாது. கமரா போன் உண்டு அது வரைக்கும் இல்லாத இருக்கும் வரைக்கும் உங்களோட குடும்பம் நல்லா இருந்தது. எப்ப கமரா போன் வந்ததோ அன்றையோட உங்களோட வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சு. வெளியே சொல்லணும்ன்ற மனநிலை என்னத்துக்காக உங்களுக்கு வந்தது? இந்த விஷயத்த வழியை எல்லாருக்கும் தெரியப்படுத்த இப்ப இந்த இதனோட தெரிய வரப்போகுது. நான் பிள்ளையில பார்க்கணும், உங்களோட பிள்ளைய நீங்க பார்க்கணும், 2 பிள்ளைகளையும் உங்கள்ட்ட தரணும். ஓ, அண்மை நாட்களாக வந்து சோசியல் மீடியாவில் வந்து ஒரே பரபரப்பு. 50,000 ரூபாய்க்கு எங்களுடைய கிளிநொச்சி நாதந்திட்டம் புன்னை நீராவி சுண்டிக்குள சந்தியில் வந்து ஒரு குழந்தை 50,000 ரூபாய்க்கு விற்பனையானது. ஒரு பெண் குழந்தை, 2 வயசு, என்ன 2 வயசு குழந்தை. அதில் உண்மைத்தன்மை நிறைய பேருக்கு வந்து தெரியாது. போதைப் பொருளுக்காக தாய் தகப்பன் வந்து விட்டுட்டினம், இப்படி நடந்துட்டு பலதர கருத்துக்கள் வந்து பொதுவாகவே உண்மைத்தன்மை தெரியாமல் நிறைய கருத்துக்கள் இது பகிர்வுகள் இருக்குது. ஒரு சில விஷயங்கள் உண்மை, ஒரு சில தவறான கருத்துக்களும் வந்து பகிருது. தாயின் தகப்பனும் விற்பனை செய்யலை, தாயும் இன்னொரு நபரும் தான் அதை விற்பனை செய்திருக்கணும். அந்த குழந்தையுடைய தகப்பன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவர் தான். இதைத்தான் இந்த வீடியோவில் வந்து முழுமையாக வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போவோம். டிகே வன்னி என்ற யூடியூப் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நாங்கள் வந்து கண்டபடி எல்லா தகவல்கள் தேவைன்றதுக்காக எடுத்துகிட்டு போடுறதில்ல. ஒரு ஆதாரத்தோட சரியான தகவல்கள் கிடைக்கிற பட்சத்தில் தான் நான் அந்த விஷயங்களை வந்து பதிவு செய்கிறது. நாளைக்கு ஒரு கேள்வி என்று சொல்லி வந்தால் அதுக்கு நாங்கள் பதில் சொல்லக்கூடிய மாதிரிக்கு இருக்கணும். மறைமுகமான ஐடியல் இல்லை தேவையில்லாத விஷயங்களை பகிர்றவங்க எதுவுமே யோசிக்க தேவையில்லை, என்ன தேவைணும்னாலும் பகிர்ந்துட்டு போயிடலாம். இப்போ அண்மையில் வந்து பார்த்துருப்பீங்க, ஒரு சில புகைப்படங்கள் இதில் வந்து பகிரப்பட்டிருக்கும் சமூக வலைதளங்களில். அதில் குறிப்பாக வந்து இந்த அக்காட படத்தை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரிக்கு இருந்திருக்கும். இதில் உள்ள அக்கா இவா தான் ஒஃபீஷியலாக கைமாத்துறாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னு சொன்னால், நாளைக்கு சட்ட சிக்கல்கள் வந்துடக்கூடாதுன்றதுக்காக எழுத்து மூலமாக எழுதி அவங்களே கேமரா மூலமாக கையில் கொடுக்குறதையும் வேண்டுறதையும் படமாக்கி இருக்கிறாங்க. படமாக்கி ஆதாரங்களையும் சரியாக தான் செய்திருக்கிறாங்க. இப்போ உண்மையிலேயே ஒரு பிள்ளையை தத்தெடுக்கிறதுன்றது வந்து நடைமுறையில் இருக்க ஒரு தாயால் வளர்க்க முடியலையோ தகப்பனால் வளர்க்க முடியலையோ, இன்னும் ஒரு ஆளுக்கு தேவை இருக்கேக்க அதை தேவையுடையவருக்கு பிள்ளைகள் இருக்காண்டு பார்த்து சட்ட ரீதியாக அதுக்கு ஒரு இது இருக்குது. சொத்துகள் இதுகள் எல்லாம் காட்டி ஒரு பிள்ளைய இன்னும் ஒரு ஆள் பொறுப்பெடுக்கலாம். ஆனால் தாயின் தகப்பனும் சேர்ந்து சீப்பாக ஒரு 50,000 ரூபா பணத்துக்காக விற்பனை செய்திருக்கணும் அப்படின்றக்குள்ள அது வந்து என்னடா உலகத்தில் மனித நேயம் இல்லாமல் போயிட்டுதா? இப்படி என்னென்ற ஒரு தாயின் தகப்பனுக்கும் மனநிலை வரும். ஒரு தாய் விற்க முற்பட்டால் தகப்பன் அதை தடுத்து நிறுத்துவார், இல்லை தகப்பன் விற்க முற்பட்டால் தாய் அதுக்கு அட்வைஸ் சொல்லி, ஏன்னா ரெண்டு பேர்ட்ட பிள்ளைகளுமா இருக்கிறதால அப்படி விற்கிறதுக்கு மனநிலை வராது. சாத்தியமா அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசிச்சு பார்க்க, ஒரு மிருகங்களுக்கு கூட தண்டை குட்டி, இப்போ நாய் குட்டி போட்டிருந்தா நாங்கள் போய் அதை கை வச்சா விடாது, கடிச்சு போடும். அது தண்டை குட்டிக்கு எவ்வளோ காலம் தான் பாதுகாப்பு கொடுக்கணுமோ அதை வந்து கொடுக்கும். மிருகத்திட்டே இருக்கக்கூடிய ஒரு அந்த தன்மை இயல்பாகவே இருக்குது. அதை மனுஷர்களுக்கு அதை விட பல மடங்குல இருக்கணும். அப்படி இருக்க ஒரு பெற்ற தாயின் தகப்பனும் என்னென்று தன்னுடைய, அதுவும் ஒரு பெண் பிள்ளைய இன்னொரு ஆளோட கைக்கு மாத்தினாலும் அது நிறைய பேருக்கு ஆச்சரியமான ஒரு விஷயமா வந்து இருந்தது. அப்போ நேற்றா வந்தீங்க, முந்த நாள் வந்தீங்க? முந்த நாள் ஒரு அண்ணன் கடைக்கு வந்திருந்தார். கடைக்கு வந்து சொல்லியக்குள்ள அந்த விற்பனை செய்யப்பட்ட குழந்தையுடைய தந்தை நான். அப்போ நான் என்னுடைய விஷயங்களையும் வந்து பதிவு செய்யணும், உங்களோட சேனலில் வந்து பதிவு செய்யணும், அதே மாதிரி இது சம்மந்தமாக போலீஸில் ஒரு என்ட்ரியும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். நிறைய பேருக்கு உண்மை வந்து தெரியாது. இவர் தான் அந்த குழந்தையுடைய தந்தை. அப்படித்தானே? என்ன பிள்ளையோட பேர் என்ன? ரசிமிதா. உங்களோட பிள்ளைன்றதை என்னண்டு நீங்கள் இனங்கண்ட? நீங்கள் அக்காக்கள், நான் தங்கி வேலைக்கு போயிட்டு நிற்க அக்காக்கள்லாம் எடுத்து சொன்னது. அக்காக்கள்லாம் எடுத்து என்னன்னு சொன்னவன்? டிக்டாக்கு அதில் வழியாக வேறு இருக்குது, எந்த பிள்ளைன்னு தான் சொன்னது. உங்களோட பிள்ளைண்டு மனசிய வச்சு இனங்கண்டனீங்களா இல்லை பிள்ளைய வச்சு இனங்கண்டனீங்களா? பிள்ளைய வச்சு தான் இது எந்த பிள்ளைன்னு சொல்லி. ரைட், விஷயத்துக்குள்ளே வருவோம். அண்ணா வணக்கம். வணக்கம். உங்களோட பேர்? ரஞ்சித் என்று சொல்லக்கூடிய அண்ணா இப்போ 2 நாளுக்கு முதல் என்னை வந்து தேடி வந்திருந்தார். அப்போ தன்னுடைய பிள்ளை, அந்த விற்பனை செய்த பிள்ளை தன்னுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி எவ்வளவு நாள் இப்போ அவர் மனசியோடு சேர்ந்து ஒரு ஆள் வந்து கையில் லெட்டர் ஒன்றா பொறுப்பு கொடுத்து பிள்ளைய விற்கிற படத்தை வந்து பார்த்துருப்பீங்க. பார்த்தனீங்களா? நான் இங்கே வந்து ஒரு தாடிக்கார அண்ணன் ஒரு ஆள், அவர் யாரு? அது யாரும் தெரியாது. அது யாருன்னு தெரியாது.
அதுல சேர்ந்து விற்கிறவாரு தெரியாது. சேர்ந்து விற்கிறவாவையும் தெரியாது. அது மேனேஜ் விற்கிறா. உங்களோட மனசு எவ்வளவு காலமாவா நீங்க திருமணம் செய்து? 5 வருஷம். 5 வருஷம் திருமணம் செய்து. உங்களுக்கு எத்தனை குழந்தைகள்? 2 பொம்பளை பிள்ளைகள். மூத்த குழந்தைக்கு எத்தனை வயசு? 4. மூத்த குழந்தைக்கு 4 வயது. இரண்டாவது குழந்தைக்கு 2 வயது. 2 வயசு. நீங்க என்ன வேலை செய்றீங்க? மேசன் வேலை. மேசன் வேலை செய்கிறீங்க. 2 பேரும் கடைசியா எப்ப பிரிஞ்ச நீங்க? நான் ஏன் அவ அந்த பிள்ளைய விற்க வேண்டிய சூழ்நிலை வந்தது? பிள்ளைய விற்கிற அளவுக்கு ஒரு நிலைமை வந்தது. நீங்க எப்ப பிரிஞ்ச நீங்க? என்ன காரணம்? உங்களுக்கு இந்த சம்பவம் தெரியுமா தெரியாது? தெரியும். அப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் வேலைக்கு போட்டேன்னா அவள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு போகணும். பிள்ளைக்கு வருத்தம் உண்டு. நீங்க 2 பேரும் ஒரு நல்ல நிலையில கதைச்சு ஒரு சண்டை இல்லை குடும்பத்துல? எந்த ஒரு சண்டையும் இல்லை? ஒரு சண்டையும் இல்லை. ஹாஸ்பிட்டலுக்கு போட்டா. ஹாஸ்பிட்டல் போனதுக்கு சொன்னா பிள்ளைக்கு எப்ப போனவா ஹாஸ்பிட்டலுக்கு? 2ஆம் மாதம். 2ஆம் மாதம் ஹாஸ்பிட்டல்னு சொல்லி போனவா? இப்ப வந்து 4ஆம் மாதம். 4ஆம் மாதம். ஓ. அப்போ போயிட்டு நான் என்ன பிரச்சனை எனக்கு தெரியாதானே. அப்போ சொன்னா பிள்ளைக்கு பேக்கில் ரத்தம் பெறுது. அதை நான் கிளினிக்கும் பாட்டில் மறைச்சிக்கிறேன். 2 நாளைக்கு பிறகு தான் பெறுவேன்ண்டு. அப்போ நான் வேலை செய்யறது சொன்னேன்னா அங்கே வர போகிறோம் ஹாஸ்பிட்டலுக்கு. ரூபா சொன்னால் நீங்கள் வர வேண்டாம், அங்கே சாப்பாடுக்கு எல்லாம் 15 ரூபாய்க்கு நீங்கள் வேலையை செய்யுங்க. எதுவும் 3ஆம் நாள் போனதுக்கு போகணும். அவாண்டா போகணும். நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனவாக்கு காசெல்லாம் கொடுத்து விட்டீங்க? காசு கொடுத்தது நீங்க தான் குடும்பத்தை பார்த்து கொண்டு வந்தீங்க. கஷ்டமான நிலப்பாட்டில் ஒரு நாளும் மனசிய விட்டது இல்லை. ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போய் சம்பளம் கொடுத்து கொண்டு வந்தீங்க. ரைட். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு கூட நீங்க தான் செலவுக்கு காசு கொடுத்து ஹாஸ்பிட்டல் போனவா 3 நாளால நீங்க போறேன்னு சொல்லி கேட்க உங்களை அங்க வர வேணாம்னு சொல்லிட்டேன். அப்ப 2ஆம் மாத காலப்பகுதியில் இந்த சம்பவம் நடந்தது. அப்ப அதுக்கு பிறகு நீங்க தேடலையா மனசிய? அதுக்கு பிறகு தான் போலீஸ்ல என்ட்ரி போட்டேன். இப்போ இந்த காலப்பகுதியில் 3ஆம் மாதம் போட்டேன். 3ஆம் மாதம் நீங்க இந்த போலீஸ்ல போய் என்ட்ரி போட்டீங்க. 11ஆம் தேதி மனுஷிய காணையில போட்டீங்க. மனுஷிய காணையில வீட்டை விட்டு சென்றதுக்கா வீட்டை விட்டு உண்மையாவே உங்களுக்கு மனுஷி எங்கன்னு தெரியாது? இல்லை, ஃபோன் எடுத்து கைக்க ஃபோன் தொடர்பு இல்லானே. அதுக்கு பிறகு என்ட்ரி போட்டது. என்ட்ரி போட்டால அவங்க நம்பர் தரச்சுன்னுவாங்க போலீஸ்காரன். ஃபோன் நம்பர் அப்போ கொடுக்காவா கதைச்சவா மனுஷன் உங்களோட மனுஷி காய்ச்சவா? போலீஸோட நீங்க உங்களோடையும் காய்ச்சி நீங்க போலீஸுக்கு கொடுக்கும்போது உங்களோடையும் காய்ச்சி கொண்டு இருக்கிறா மனுஷன்? முதல் காய்ச்சி கொண்டு இருக்கிற. நீங்க வான்னு சொல்லி கூப்பிடுறீங்க வீட்டுக்கு வர சொல்லி தான் பெற மாட்டேன். ஒரு வீட்டு வேலை செய்கிறேன். என்ன வீட்டு வேலை செய்யறேன்? அவர் அம்மா பார்க்குறேன். ஒரு அம்மாவை நான் வேலை ஒரு இடத்துல நான் வேலை செய்கிறேன், ஒரு அம்மாவை பார்த்து கொண்டு இருக்கிறேன், நான் வர முடியாதுன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். முருகண்டியில தான் இங்கே செய்கிறேன். முருகண்டியில தான் செய்கிறேன். இப்போ 5 வருஷம் உங்களுக்கு மனைவியா இருக்கிறா. ரிஜிஸ்டர் பண்ணி எழுத்து மூலம்? எழுத்து இல்லை. அவ முதல்ல திருமணம் செய்த ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு. அவ ஏற்கனவே ஒரு திருமணம் செய்தவா? அந்த மூத்த பிள்ளை வந்து இப்போ இந்த பிள்ளை மூத்த பிள்ளை 2 பொம்பளை பிள்ளையும் வேண்டாதான். 2 பொம்பளை பிள்ளையும் உங்களோட பிள்ளை எல்லாம். அப்போ அவாக்கு ஏற்கனவே திருமணம் செய்தும் ஒரு பிள்ளை இருக்கு. அந்த பிள்ளை எங்க? அதாவே அப்பாட இருக்கு. அப்பாவோட அவரை ஏற்கனவே அவாவை கல்யாணம் செய்தது. ஸோ இப்போ விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பிள்ளைய அந்த பொடியனோட சேர்ந்து வித்த தகப்பன் வந்து 2 தாயின் தகப்பனும் வித்ததாக தான் வெளியே தெரியும். ஆனால் தாயின் தகப்பனும் சேர்ந்து விற்கல. அவர் வேற ஒரு ஆள். இவர் தான் அந்த விற்கப்பட்ட பிள்ளையிட தகப்பன். ஆனால் வித்தது இவரை விட்டு கூட்டி கொண்டு போன இன்னும் ஒரு ஆளும் இவருடைய மனைவியும் சேர்ந்து தான் பிள்ளைய வந்து வித்திருக்கிறோம். அப்போ நாங்கள் அந்த ஃபோட்டோவை பார்க்கலையும் என்னடா அப்படி ஒஃபீஷியலாக செய்திருக்கிறாங்களோ அப்படி கொடுக்க மனம் வருமா அப்படின்னு சொல்லி யோசிக்கக்குள்ளேயே உண்மையிலேயே ஒன்று தகப்பன் தாயும் சேர்ந்திருந்தால் இந்த மாதிரி கொடுக்காது. அப்போ அதே நேரம் தாயிட நிலைமையில வந்து பார்த்தீங்கன்னா, தாய் ஏற்கனவே திருமணமாகி ஒரு குழந்தையோட விட்டுட்டு அதுக்கு பிறகு உங்களை விரும்பி கல்யாணம் செய்தவா? அதுக்கு அவள் கல்யாணம் கட்டணும். அவள் லவ் பண்ணி இருந்தது. யார் லவ் பண்ணி? நான் இருந்தது. எங்கே வச்சு? அவள் மட்டுவில். மட்டுவில்ல, சொந்த இடம் மட்டுவில். அவா ஏற்கனவே ஒரு பிள்ளை இருந்தது. அந்த பிள்ளைய விட்டுட்டு வந்து வேற ஒரு இடத்துல இருந்தவா? அப்படியா? இல்லை இல்லை. அப்போ கல்யாணம் கட்ட முதல். அவா கட்ட முதல். நீங்க கட்ட முதலே லவ் பண்ணி இருந்த? நீங்க அவா மெட்டவரை கட்ட முதல் நல்லா பண்ணி கொண்டு இருந்தது. ஸோ இப்போ நான் கேட்குறேன், ஏற்கனவே ஒரு பிள்ளை, இந்த பிள்ளையில இப்போ கூட 2 பிள்ளைகளையும் விட வயது கூடின ஒரு பிள்ளை அவாக்கு இருக்கல்லோ, அந்த பிள்ளை தானே இப்போ மூத்த பிள்ளை அவாக்கு. அந்த மூத்த பிள்ளை அவாட முன்னாள் கணவனுக்கு பிறந்தது. ரைட். இப்போ அப்படி இருக்க நீங்க என்ன முதல் காதலனா இருப்பீங்க? இல்லை, அவரை கல்யாணம் கட்ட முதல் தான் நான் லாபம் பண்ணி கொண்டு இருந்தது. அதுக்கு பிறகு தான் இவரை கல்யாணம் கட்டியது. கல்யாணம் கட்டியது என்ன கண்ட இடத்துல என்ன கூட்டின்னு போங்க, அவர் பார்க்க மாட்டா குடும்பத்தைன்னு சொன்னால நான் கூட்டின்னு வந்தேன். ரைட். இந்த ஸ்டோரியில வந்து இப்போ நான் சொல்றது சரியான்னு பாருங்க. ஏற்கனவே நீங்க 2 பேரும் லவ் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. அந்த இடையில ஒரு தடவை பார்த்து திருமணம் செய்துட்டா. நீங்க லவ் பண்ணி இருக்கே வேற ஒரு ஆளை திருமணம் செய்துட்டா. செய்து கொண்டு போய் அவரோட வாழ்ந்து கொண்டு இருக்க உங்களை ஒரு சந்தர்ப்பத்துல சந்திக்கிறா. திரும்ப சந்திக்க என்ன சொல்றா? என்ன கூட்டின்னு போய் சொல்லி
என்னண்டு இவரோட வாழ முடியாதுண்டு வாழ முடியாது கூட்டின்னு போவோம். அதுக்கு காரணம் என்ன சொன்னவா வாழ முடியாது காரணம்னா அவர் அடியும் குத்து ஒரு ஒரு சண்டை பிரச்சனை. அவர் ஏற்கனவே அவரும் வேற திருமணம் முடிச்சதா முதல். அது தனக்கு எழுத்து எழுதிக்கிற கல் எழுத்துன்னு சொன்னவா. இந்த கல் எழுத்து எழுதி அவாக்கு உண்மையிலேயே யாரோட எழுத்து இருக்குது உங்களுக்கு தெரியும்? அவரோட இருக்குது. மூத்த கணவரோட தான் இருக்கு. அவர் தான் முதல் கணவர். அவர்கிட்ட இருந்து நீங்க கூட்டிக் கொண்டு வந்துட்டீங்க. ரைட். இப்ப பிள்ளை எங்க நடந்திருக்குன்னு பாத்தீங்களா? நீங்க அவர்கிட்ட இருந்து நீங்க கூட்டிக் கொண்டு வந்தீங்க, உங்கள்ட்ட இருந்து இன்னொரு ஆள் கூட்டிக் கொண்டு போயிடுச்சு. இதுதான் நடந்த சம்பவம். எனக்கு கல்யாணம் கட்டியா தெரியாது. இவா கல்யாணம் கட்டினதே தெரியாது. ரொம்ப கட்டியா தெரியாது. 2 பிள்ளைகளோட இருந்திருக்கிறா. இவர் ஏற்கனவே இவர் லவ் பண்ணின ஒரு பிள்ளை, இடையில அவ வேற ஒரு ஆளை பார்த்து திருமணம் செய்து கொண்டு போய் திரும்ப அந்த பிள்ளையை எத்தனை வயதுல விட்டுட்டு உங்களோட வந்தவா? அவாக்கு 3 வயது. அந்த பிள்ளைய விட்டுட்டு வரைக்கும் 3 வயசு. அந்த 3 வயதுல பிள்ளைய விட்டுட்டு வரைக்குள்ள பிள்ளையும் கொண்டு தான் உங்களோட வந்தவா? உங்களோட வந்து பிள்ளையும் உங்களோட தான் இருந்தது. பிறகு அந்த பிள்ளை யார் வந்து பண்ணது? போலீஸ் மூலமா பண்ணி கொடுத்தோம். போலீஸ்ல அவர்கிட்ட தகப்பன் என்ட்ரி போட்டு போலீஸ் மூலமா பண்ணி கொடுத்தது. போலீஸ் மூலமா அவேத தாய் அந்த தகப்பன்ட அம்மாட்ட வேண்டி கொடுத்துருக்கீங்க. ரைட். விஷயம் வந்து வழங்கி இருக்கும். அப்போ அம்மாட்ட வேண்டி கொடுத்து அதுக்கு பிறகு இந்த சம்பவம் நடந்து இப்போ இந்த பிள்ளையெல்லாம் வேண்டி கொடுத்து சம்பவம் நடந்த இவ்வளோ காலம்? இப்போ நடந்தாலும் இது 5 வருஷத்துக்கு முன்னுக்கு. இது 5 வருஷத்துக்கு முதல் நடந்த சம்பவம். இந்த 5 வருஷ காலமா உங்களோட குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா நீங்க போய் கொண்டு வந்தது? சந்தோஷமா போய் கொண்டு வந்தது. அப்ப இடையில இப்ப என்ன நடந்தது நீங்க யோசிக்கிறீங்க? இடையில நடந்துச்சுன்னா என்னோட இருந்து கொண்டு இப்போ என்ன ஒரு அளவு ஓடியோ ஓடி. அவர் எங்க இருக்கிறாள்? அவர் இங்க தெல்லிப்பிள்ளை ஆள் தான். இங்கத்தே ஆள் தான்? உங்களோட ஊர் ஆள் தான்? ஓடி இப்போ 10 நாள் போய் இருந்தவா. இப்போ இந்த அக்காக்கள் ஃபோன் பண்ணி ஒரு மாதிரி என்ன வந்து எப்படி பிரச்சனை செய்யப்படாது, நல்ல மாதிரி இருக்கணும்னு சத்தியம் பண்ணி எல்லாம் என்னோட சந்தோஷம் இருக்கணும்னு சொல்லி தான் சேர்த்து விட்டவா அக்காக்கள். அதுக்கு பிறகு தான் வேலைக்கு போகணும்னு சொல்லி தான் போகணுவான். இப்போ இந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னா தெரியும்பா திருமணம் முடிச்சு அந்த அவரோட சேர்ந்து பிள்ளைய வைக்கிறது தெரியும் பிரச்சனை. அது சம்பந்தமா நீங்க ஃபோன் பண்ணி கேட்டீங்களா இவாட்ட? ஏன் நீ இப்படி செய்கிற, இப்படி எல்லாம் இது செய்திருக்கிறன்னு சொல்லி ஒரு நியாயம் இல்லை. நான் நம்ம வேலை செய்வேன், நம்ம வாங்கணும்னு சொன்னால் சரி பிள்ளைகளை பார்க்கணும். மூத்த பிள்ளை என்னோட இருந்தது. என்ன விட்டு போனனால வந்து பிள்ளை இஞ்சாண்டு இருக்கு. மூத்த பிள்ளை இப்போ உங்களுடைய இருக்கிறா? இங்கே இருந்தவா போன வியாழக்கிழமை இருக்குது தானே. பிள்ளைய கொடுக்கும் முதல் வந்து வேணின்னு போகணும் இங்கே என்னட்ட வந்து. ரைட். இப்போ ஒரு பிள்ளைய விற்பனை செய்தன்னு சொல்லி சொன்னால் அந்த விற்பனை செய்த பிள்ளைக்கு எத்தனை வயசு? 2 வயது. 2 வயசு. அது மூத்த பிள்ளையா 2வது பிள்ளையா? 2வது பிள்ளை தான் விற்பனை செய்யப்பட்ட வலிக்கிட்டது. அப்போ மூத்த பிள்ளை யாரோட இருக்குது? அவள தான் இருக்குது. இப்பயும் அவாவோட தான் இருக்கா? இப்போ அவாவை கைது செய்துட்டாங்கல்லோ. இப்போ யாரோட பிள்ளை இருக்கு? பொலிசுலாம் 2 பிள்ளைகளுமே பொலிசுல தான் இருக்குது. ரைட். இப்போ அந்த காணி அந்த விற்பனை செய்த இடமும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட இடம் தான். அப்போ அங்கே அந்த இடத்துல நான் ஒரு சிலர் போய் விசாரித்தேன். நான் விசாரிக்கக்குள்ள இவா வந்து ஒரு 4 லட்சம் ரூபா மாதிரி அந்த பிள்ளைய விற்பனை செய்ய போகிறோம், தங்களுக்கு பண தேவை இருப்பதாக வந்து பேசி விற்கிறதுக்கு முயற்சி செய்து கொண்டு இருந்ததுண்டும் அந்த வேண்டினு சொல்கிற நபர் வந்து ஒரு பாதுகாப்புக்காக இவை வேறு எங்கேயும் போய் திருவினம் பொம்பளை பிள்ளையில கிட்னி அது இதுக்கு கடத்திடுவாங்க, அதுக்காக நான் ஒரு பாதுகாப்பு அடிப்படையில் நான் வளர்ப்போம் அப்படின்றதுக்காக வேண்டி நான் தான் அவள் வந்து சொல்கிறா. யாரு? பிள்ளைய வேணவா. அப்போ பிள்ளைய வேணவாட நோக்கம் என்னத்துக்காக வேணான்றது வந்து எனக்கு சரியான உண்மை தகவல் தெரியாது. ஆனால் அங்கே சொல்லப்படுற விஷயம் பிள்ளைய வந்து வேண்டினதுக்கான காரணம் இப்படி ஒரு தாயா இருக்கிறா, இவாட்ட பொறுப்பா இருக்காது அந்த பிள்ளைன்னு சொல்லுங்க. ஃப்ரெண்டுக்கு எடுத்து யார் எடுத்து காய்ச்சாரு? எந்த படியம் வரையில? நான் பேசினாங்க அவனோட கரனோட வேலை செய்யறபடி எனக்கு கால் பண்ணினான். கால் பண்ண அவன் ரெக்கார்ட் பண்ணி எனக்கு போட்டு விட்டாங்க. அவன் உண்மையாவே கரனோடான் இருக்கிறாங்க. நாங்கள் நம்பல முதல். இப்போ ரைட். இப்போ நாங்கள் அந்த விஷயத்தில் வந்துடுறாங்கல்ல ஒரு தொடராக வருவோம். இப்போ இவாவை கூட்டிக் கொண்டு வச்சிருக்க இப்போ விற்பனை ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி 2 பிள்ளைகள், 2வது பிள்ளையத்தான் விற்று இருக்கிறா. அப்போ நீங்கள் ஏன் பிள்ளைய வித்தனின்னு சொல்லி ஒரு கேள்வி அவகிட்ட ஃபோன் எடுத்து நீங்கள் கேட்கல. போலீஸ் பிடிச்சதான் தெரியாது. போலீஸ்ல இருந்து எனக்கு கால் வந்தது. போலீஸ்ல இருந்து உங்களுக்கு கால் வந்தது? எந்த போலீஸ்ல இருந்து வந்தது? தர்மபுரம் போலீஸ்ல இருந்து. ஒரு 12 மணி போல கால் வருது. நான் அழுது கொண்டு தெரிகிறேன். என் பிள்ளைக்கு பிறந்த நாள் திங்கக்கிழமை. பிறந்த நாளுக்கு அங்கே விரைச்சிடணும் கேக்கு போட்டுறது. தான் நிற்கிற வீட்டை கேக்கு போட்ட. எப்போ வித்தது? சனிக்கிழமை வித்து. சனிக்கிழமை வித்தது. ஆனால் திங்கக்கிழமை பிள்ளைக்கு பிறந்த நாள்.
மூத்த பிள்ளைக்கு திங்கக்கிழமை பிறந்த நாள். அப்போ இங்கே நின்றவா வியாழக்கிழமை வந்து போனிட்டு போனவா. வியாழக்கிழமை வந்து அந்த பிள்ளையை இங்கே வந்து வேண்டிட்டு போனவா. என்ன சொல்லி வேண்டிட்டு போனவா? பிறந்த நாள் தானே, நீங்கள் அங்கே வாங்க. நான் அங்கே வந்த வேலையே இல்லை. எங்கே வர சொல்லி? அங்கே தான் நின்ற இடத்துக்கு. இப்போ கடைசியா வரைக்குள்ள கூட சண்டை இல்லை உங்களோட? சண்டையில் நின்று தான் போகணும். குடும்பத்தோட நல்லா இருக்கிற மாதிரியே. உங்களுக்கு தெரியாது இப்படி ஒரு சம்பவம்? இப்படி சம்பவம் தெரியாது. வியாழக்கிழமை வந்து வெள்ளிக்கிழமை பின்னிடம் 5 மணிக்கு தான் போகணும். என்னோட நின்றவா. நின்றுட்டு தான் பிள்ளையை கொண்டு போகிறோம், நீங்கள் திங்கக்கிழமை வாங்கோ சொல்ல. சனி ஞாயிறு மணிக்கு போகணும். அப்போ ஒரு 12 மணிக்கு போல் பொலிசு லாயம்பொண்ணுலேருந்து எடுக்கப்பா தான் கதைச்சா. நான் தன்னை பொலிசு அரெஸ்ட் பண்ணி போட்டுது. நாங்களே நின்று கேட்க பிள்ளையை வித்து எடுத்துட்டேன். அப்போ நான் தூசணத்தா பேசியது என்னச்சுன்னா, என் பிள்ளையை விற்க யாருக்குன்னா அவன் சொன்னான் என்னன்னா, அவன் முடிவெட்டை கொண்டு போனவனா. முடிவெட்ட இடத்துல கொண்டு போய் விற்று போட்டானா. யாரு அந்த ஃபோட்டோ? ஆனால் 2 பேரும் தான் சேர்ந்து அந்த எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாத சொல்ல தன்னாங்க கேட்டேன். அப்படி என்ன உனக்கு அறிவு இல்லையோ, நீ பொலிசுக்கு போய் இண்டியா போடு சொல்லவே இல்லை. பேருந்தான் இந்த ஃபோனில் இப்படி வேறதான் தெரியும். 2 பேரும் சேர்ந்து பிள்ளையை கொடுத்தேன். பிள்ளையை வித்துருக்குறாங்க. பேருந்து நான் பொலிசோட திருப்பி இல்லாமல் போனதோட காய்ச்சினா. உங்களுக்கு இது சம்பந்தமா பிள்ளை வித்த தொடர்பாக அங்கே பக்கத்தில் இருக்கிறாக்கள் இல்லை இது சம்பந்தமா தெரிஞ்சாக்கள் இதுதான் உண்மை நிலவரம் நடந்தது இதுதான் அவைகளுக்கு நடந்த சம்பவம் ஏதாவது தெரியுமா? அது இல்லை, ஒன்றுமே தெரியாது. தொடர்பு இல்லை. ஏன் வித்தாங்க எதுக்கு இது செய்யறாங்க? இப்போ 2 பேருமே ஜெயிலில் இருக்கிறபடியா உங்களுக்கும் ஒரு தகவலும் தெரியாது. அங்கே இருக்கிறாங்க. அந்த தாடியோட உங்களோட மனசியோட நிற்கிறவர் யாரு? அவர் இங்கே இருக்கிறவர்? இல்லை இல்லை, அவர் அங்கே தேயாள் தானே. எங்க தேயாள்? தர்மபுரம் தானா? தர்மபுரம் எங்கட இடத்தை சேர்ந்தவர் தான். அப்போ அவாக்கும் என்னென்று தொடர்பு வந்தது? அது தெரியாது. அது தெரியாது. ஆனால் உண்மையிலேயே அவள் வேலைக்கு தான் போய் நின்றவா? வேலைக்கு தான் போய் நின்று. வேலைக்கு நின்ற வீடும் உங்களுக்கு தெரியுமா? அவள் கதை ஜவான பொண்ணு நம்பர் இருக்கு. அந்த வேலைக்கு நின்ற ஆள் கதைச்சது. அங்கே 1 மாதம் செய்துட்டு வேறு இடத்துல வேலையை செய்ய போனோம். விளக்கிட்டு போனோம். விளக்கிட்டு போய் எங்கே போனோம் என்ன தெரியாது. எங்கே போனோன்னு தெரியாது. ரைட். அப்போ இப்போ இவரோட வரலாறில் வந்து பார்க்க ஏற்கனவே ஒரு கணவர் அவர் வந்து பிரச்சனை. அதுக்கு பிறகு இவரை வந்து திருமணம் செய்திருக்கிறார். இவரை திருமணம் செய்ததுக்கு பிறகும் இன்னும் ஒரு ஆளை திருமணம் செய்து கொண்டு போயிருக்கிறா. அந்த பிள்ளையும் விட்டுருக்குறா. அப்போ இவ ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஆளாக இருக்கலாம் சில நேரங்களில். அப்படியான ஆக்கள்லாம் உண்மையிலேயே இந்த மாதிரியான செயல்பாடுகளை வந்து பிள்ளையை விற்கிற அளவுக்கு ஒரு மனநிலை வருமா அப்படின்னு கேட்டால் இல்லை, வராது. அப்படின்னு சில போல காதல் அந்த நிலைமையும் உருவாக்கும். அவருக்கு கணவனுக்கு பிடிக்கல, கணவன் பிள்ளையை வெறுக்கிறாருன்றேக்குள்ள அது ஒரு இடைஞ்சலாக வந்து மாறும். இதுதான் அந்த திருமணமான ஆக்கள். இன்னும் ஒரு இப்போ ஆண்களுக்கு அது பிரச்சனை இல்லை, பெண்களுக்கு ஒரு கணவன் மனைவி பிரச்சனைப்பட்டு பிரியக்குள்ள ஒரு கணவனுக்கும் மனைவி கிடைச்சிரும், மனைவிக்கும் ஒரு கணவன் கிடைச்சிரும். ஆனால் பிள்ளைக்குத்தான் தாய் தகப்பன் இல்லாமல் ஒரு அனாதையாக்கப்படுற நிலைமை வந்து உருவாகிறது. பாதிக்கப்படுறதார் அப்படின்னு சொல்லி பார்த்தா பிள்ளையர். இப்போ அண்ணா நீங்கள் இப்போ என்ன மாதிரி என்ன இதில் தெரியுறீங்க? பிள்ளைகளை மீட்கிற பிள்ளைய பார்க்கணும். பிள்ளைய இல்லாமல் இருக்கணும். அந்த 2 பிள்ளைய முன்ன நல்ல பாசம். நல்ல பாசம். நான் பிள்ளைய இல்லை சேர்த்து போடலாம். ஓ, அப்போ நீங்கள் பிள்ளையில இவ்வளவு பாசமாக இருக்கீங்களோ உங்களோட பிள்ளைய அனுமதி இல்லாமல் வித்து இருக்கிறா? அதுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்திருக்கிறீங்களா? இல்லை இல்லை, நான் நேற்று போனது இல்லை. இதான் பிரச்சனை. உண்மையிலேயே இப்போ நான் என்ன கேட்குறேன்னு வந்து உங்களுக்கு அந்த பிள்ளைய வந்து வித்தன்ற விஷயத்த நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரிக்கு இருக்கா? இல்லை. உங்களோட பிள்ளை இன்னும் ஒரு இடத்துல போய் கஷ்டப்படுமன்ற உணர்வு உங்களுக்குள்ள வருதா? நான் கஷ்டப்பட்டுருந்தேன். பல நேரம் சாப்பாடு சில இல்லாமல் இருந்திருக்கு. இப்படி நான் கேட்டதில்லை. பிள்ளை எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் என்னதான் இருந்தாலும் எந்த பிள்ளை வேறு இடத்துல இருக்க இதுதான் உண்மையான ஒரு தாய்மை உணர்வு, தகப்பண்ட உணர்வு. அந்த உணர்வு நானே சும்மா எனக்கும் குழந்தை இருக்குது. அப்படி ஒரு மனநிலை வருமா, இது அப்படி எங்களுக்கு ஏற்படுதா அப்படின்னு சொல்லி உற்று காலமும் ஏற்படாது என்றால் அதுதான் உண்மையான உணர்வு, தகப்பன் தாயிட உணர்வு. இப்போ இவர்கிட்ட வந்து அந்த உணர்வு இருக்குது. தாயிட்ட வந்து இருக்கிறது ஃபுல்லாகவே எனக்கு தெரிஞ்ச அவள் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்றால் இதில் இருக்கிற அவரோட படம் வந்து இருக்குது. இவரோட 5 வருஷம் வாழ்ந்துருக்கிறா. அதுக்கு பிறகு இன்னும் ஒரு ஆளோட அவர் கூட்டிக் கொண்டு போய் அந்த போஸ்ட் கொடுத்து இப்படி ஒரு இன்னும் ஒரு ஆள்கிட்ட பிள்ளைய லெட்டர் எழுதி கொடுத்து இப்படி படம் எடுத்து விற்கிற அளவுக்கு போஸ்ட் கொடுத்து ஆதாரமாக செய்கிறேன்டேக்கில் அவரை யோசிக்க அவரும் வந்து ஒரு சரியான கேரக்டராக இருக்க மாட்டார் கூட்டிக் கொண்டு போனது. அதே மாதிரி எங்கே நீங்கள் பிளவிட்டுருக்குறீங்க தெரியுமா? அது தெரியுமா உங்களுக்கு? எங்கே பிள்ளை நடந்திருக்கேன் உங்களையும் பிள்ளை இருக்குது. ஆரம்பத்திலேயே இன்னும் ஒரு ஆளோட வாழ்ந்து கொண்டிருக்கேக்கில் அவரை விட்டுட்டு முழுமையாக அவரை விட்டுட்டு ஒரு மனுஷனோட வாழ்ந்து கொண்டு கேட்க சட்ட ரீதியாக பிரியாமல் இல்லை அவர் பிரச்சனையாக இருந்தாலும் சட்ட ரீதியாக பிரியணும், இது செய்யணும். விட்டுட்டு அந்த பிள்ளையும் விட்டுட்டு உங்கள்கிட்ட வந்தவா தானே, உங்கள்கிட்ட வந்தவா. அப்படியான ஆக்கள் வந்து இப்போ நிறைய பேர் அப்படி இருக்கிற ஆக்கள் இருக்கிறோம். நிறைய சமூகத்தில் வந்து பார்க்குறோம். ஒருவருடைய கணவரை இன்னொருத்தி வந்து கூட்டிக் கொண்டு ஓடுறது. அப்போ கூட்டிக் கொண்டு ஓடுறதுக்கு இப்போ நாங்கள் கணவரான நிலையில் நான் இந்த மனுஷியை விட்டுட்டு வாரணுன்னு போகிற கணவனும் ஒரு சிறப்பானவனாக இருக்க மாட்டான். அதே மாதிரி மனைவியும் சரியான ஆளாக இருக்க மாட்டான்.
அது உங்களுக்கு அந்த நேரம் இனிப்பா இருக்கும், ஆனா அதே ஒரு வலியை உங்களுக்கு தந்துட்டு போயிடும். ஏன்னா முதலுள்ளால வெறுப்புக்குள்ளானது அதே மாதிரி உங்களையும் ஒரு குறிப்பிட்ட காலத்துல மற்றது வெறுக்கப்படுவீங்க. இப்போ இந்த போலீஸ்காரன் எடுத்து என்ன கேட்டது, நீங்களும் கணவனுண்டு. நான் சொன்ன ஓமுண்டு 2 பிள்ளையும் கூட தானே இல்லை. நான் சொன்ன 2 பிள்ளையும் எந்த பிள்ளை தான். அப்போ அவள் சொன்னவான்னு சொன்னால் 2 வருஷமா அவரை கல்யாணம் கட்டியிருக்கிறேன் யாரு? அவரை. நான் சொன்னேன் அப்படி இல்லை, அவள் என்ன விட்டு போய் இப்போ 2 மாதம் தான். நான் எண்டியோட துண்டும் இருக்குது. நான் 3ஆம் மாதம் 11ஆம் தேதி தான் போட்டுக்கிறாரு. அவள் 12ஆம் தேதி அங்கே வந்தவா புலசேனுக்கு என்று சொல்லத்தான். அப்போ நீங்கள் இங்கே ஒரு எண்டியை போடுங்க. ஓ, அண்ணா வந்து ஒரு அப்பாவித்தனமா வந்து இருக்கிறார், மனுஷியை நம்பி இருக்கிறார். இப்போ ஆண்கள் வந்து பொதுவாகவே அப்படி ஒரு இயல்பு தான். ஆனால் இப்போ இப்படி ஒரு பெண் அமையக்குள்ள அவரும் வந்து ஒன்றும் செய்யலை. 2 பிள்ளைகளை பெற்றுட்டார். அவ நம்பி அந்த 2 பிள்ளைகளும் தேவை. அவள் வேலை என்று சொல்லிக்க அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், இது செய்திருக்கிறார். நீங்கள் வாங்க கடைசி மட்டுமே எந்த ஒரு முரண்பாடும் இல்லை. விஜயக்கிழமை நீங்கள் எந்த ஒரு முரண்பாடும் இல்லாத ஒரு மனுஷன் போல இருக்கேன். அதால தான் நான் அந்த எங்கே போனால் குடும்பத்தில் சண்டை பிடிச்சி அப்படி இப்படி பிரச்சனை படுற கரெக்ட் இல்லை. இல்லையே, விஜயக்கிழமை வரைக்கும் சொன்னால் நீங்கள் போவாங்க நில்லுங்கோ அது சொல்லாச்சு தான் போகணும், அங்கே வேலை இந்த அவசரமாக போகணும்னு சொல்லி வெள்ளிக்கிழமை போய் சனிக்கிழமை இப்படி இதுக்குத்தானே என்ன போப்புறோம்னு சொல்லி அது நானும் தெரியாமல் பிள்ளையை கொடுத்து விட்டு தயஞ்சான் இருப்பா மூத்த. ஆனால் வடிவான பிள்ளைகள் 2 பிள்ளைகளுமே அந்த புள்ள பொலிசு மூலம் புள்ள தராமல் தன்னால் அங்கே பார்க்க இயலாது சொல்லி வீடியோ பிடிச்சி தான் பிள்ளைய தந்தவன். அந்த வீடியோ இருக்குது. யாருக்கு தந்தவா? என்னோட தந்தவா. எந்த பிள்ளைய? மூத்த பிள்ளைய. ஏன்னு சொன்னால் தான் பிள்ளைய தரன் ஞாபகத்துக்கு வச்சு பார்க்குறதுக்கு வீடியோ. நான் யாழ்ப்பாணம் போய் தான் பண்ணின்னு வந்தேன். ஞாபகத்துக்கு யார் வச்சு பார்க்குறது? தான் வச்சு பார்க்குறதுக்கு. அதை பிள்ளைய தரையக்குள்ள அந்த பிள்ளைய மறந்து வாழ இல்லாத என்னாலன்றதுக்காக ஒரு ஞாபகத்துக்கு ஒரு வீடியோ ஒன்று எடுத்து போட்டு தந்தவா. எப்படி ஒரு தாயா. ஓகே, இப்போ அண்ணாட அக்கா இருக்கிறா. அப்போ அவா டைம் இந்த விஷயம் என்ன நடந்ததுன்றது தொடர்பா ஒரு கேட்போம். அக்கா இதை ஒரு சுருக்கமாக சொல்லுங்க, என்ன நடந்தது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து சொல்லுங்க. அந்த இப்போ என்னன்னு சொன்னா இவர்கிட்ட ஒரு பிள்ளை ஒன்று இருந்தது. அந்த பிள்ளை வந்து நான் தான் வச்சிருந்தேன். மூத்த பிள்ளை இவரோட இருந்தது. மூத்த பிள்ளை வந்து ஏற்கனவே அவனோட இருந்தது. இவர் பொலிசுக்கு போய் அறிவிச்சா பிறகு பொலிசுக்காரன் சொன்னான் நான் பிள்ளையில வைத்திட மாட்டேன் அப்படின்னா நீங்கள் கோர்ட்ஸுக்கு போங்கண்டு. இவருக்கு எழுத்தில்லாத பட்சத்தில் இவர் போயில. இவர் அழுது பிள்ளையத்தான்னு சொல்லி ஒரு பிள்ளைய தன்னை மனச்சாட்சியும்படி கொடுத்தவ. கொடுக்கும்போது நான் இவரை தனியாக விடையில, நானும் சேர்ந்து தான் போனேன். அவனுக்கு போயிட்டு பிள்ளைய வேண்டதுக்கு அவள் வீடியோ பிடிச்சவன். நல்ல பாசமா இப்போ உங்களுக்கு தெரியும். அவள் எந்த தாய்க்கும் தன் குஞ்சு பெண் குஞ்சுன்ற மாதிரி மனநிலை வந்தான்னு சொல்லி நீங்க இப்ப உங்களுக்கு நீண்ட காலம் 5 வருஷம் கூட தம்பியோட வாழ்ந்துருக்கிறா. பிள்ளைகளோட எப்படி வாழ்றது, அந்த பிள்ளைகள பற்றான ஒரு தாயான்றது உங்களுக்கு தெரியும். இவ ஏன் வித்தா இல்ல விற்கக்கூடிய மனநிலை ஏன் வந்தன்றதை பற்றியும் உங்களுக்கு தெரியும். அதாவது வந்து எங்களுக்கு அவ இவரோட இருந்து கொண்டு வித்தா எங்களுக்கு தெரிய வேண்டியது வரும் என்னதுண்டு. ஆனா அவ என்ன ஒரு திருமணம் செய்து அவரோட சேர்ந்து வித்திருக்கிறா தானே. திருமணம் செய்த உலக காலம் அவ இப்ப ஒரு மாசம் 2 மாசமா ஆகுது. 2 மாசமும் உங்களுக்கு அவ இன்னொரு ஆளை திருமணம் செய்துட்டான்ற விஷயம் உங்களுக்கு தெரியாது. நீங்க இது வரைக்கும் மனசி வேற எங்கேயோ வேலை செய்யற நம்பிக்கையோட இருக்கிறீங்க. ரைட்டா? நான் கூப்பிடுற நேரம் பாரவாதானே. ஆனா தொடர்ந்து போன் எடுப்பா. இங்க வாங்கன்னு சொல்ல நீங்க கூப்பிட்டா வருவா. வந்து எல்லாம் நின்று அப்பேக்க கூட அண்ணன் இவருக்கு நாங்க பேசினாங்க, நாங்க நீ இருக்க வேண்டாம் நான் செலவழிக்கிறேன். உன்னால எங்களுக்கு நாங்க வெளியில போயிடலாம். என்ன மனுஷி இப்படி தப்புன்னு சொன்னீங்க. எங்க பிள்ளை ஒரு வயசுல இருக்குது, வாழ போற வயசுல இருக்குது இருக்கு எல்லாரும் சொன்னா மறந்து வாங்கிட்டாருன்னு சொன்னேன். ஏன்னு சொன்னா இப்படி இருந்து வாழ்றவள செத்து போலாமண்ணே. என்ன செய்யறாரு இப்ப? அவா பிள்ளையா வந்து அமைஞ்ச துணை பிள்ளையா இருக்குதுன்னு சொன்னா அதுக்காக இவர் ஒன்றும் செய்யலாது. இல்ல இவர் எந்த குறையும் என்ன ஒரு சாப்பாடு 3 நேரம் சாப்பாடு. சில நேரம் மேலாத வேலைக்கு போகணும்னு சொன்னா அண்ணன் ஆசனம் பிறகு அம்மாக்கு அதுல இருக்கிற அம்மா தான் கடைசிப்படி என்ன எங்களுக்கு எல்லாமே 5 ஆம்பளை நாங்க 2 பொம்பளை. அம்மாட்ட வந்து காசு வாங்கி சாப்பாடு குறை இல்லாம கொண்டு போய் சாப்பாடு கொடுப்பான் பிள்ளைகளுக்கு. அப்படி அம்மாட்ட இல்லைன்னு சொன்னா இந்த விடுதலை அங்க வர்றது அங்க வந்து வாங்கி நாங்க அப்படித்தான் இருந்து வாங்குவோம். என்னண்ட திடீரென அந்த கமரா போன் வந்து டிக்டாக் செய்ய வலுக்கிட்டதால அதை இட்டு ஈடுபட்டாரு. கமரா போன் அது வரைக்கும் இல்லாத இருக்கும் வரைக்கும் உங்களோட குடும்பம் நல்லா இருந்தது. எப்ப கமரா போன் வந்ததோ அன்றையோட உங்களோட வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சு. விஷயம் வந்து இதுவும் வந்து நிறைய குடும்பங்கள்ல நிறைய மாற்றமா வந்து பாக்குறேன். இப்ப கணவன் சில நேரங்கள்ல சுதந்திரம் என்ற போர்வையில மனசுக்கு வந்து அவர் வேலையாவே ஓடிக்கொண்டிருப்பார். வேலை என்று போறது இல்லை. அவர் ஒரு போக்குல இருப்பார். பார்த்தா மனசுக்கு முதல் பார்த்து 4 பெண்கள் போட்டிருக்கிற டிக்டாக்குகளை பார்த்து அதுல ஒரு விருப்பம் வந்து நானும் பிடிச்ச இதாண்டா வாழ்க்கைன்ற ஒரு எண்ணத்துக்குள்ள வந்து
அதுக்கு பிறகு மனுஷன்ல ஒரு வெறுப்புணர்வு வரும். இது என்ன இது எல்லாமே இப்படியா வாழ்க்கை, இப்படித்தான் இருக்கணும். வெளியே இப்ப நானும் டிக்டாக் போடுவேன் மனுஷியோட அழகா பாடி கதைச்சு. ஆனா எல்லா குடும்பத்திலையும் பிரச்சனைன்றது வந்து இருக்கும். வாக்குவாதம், சண்டை, பிரச்சனை வெளியே பாக்குற மாதிரி இருக்காது. ஆனா அப்படி ஒரு வாழ்க்கை இருக்கணும், இப்படித்தான் கப்பல் சண்டை இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும்னா அதுக்குள்ள 4 பேர் வலை வீசி திரிகிற திட்டக்காரங்க வருவாங்க வந்து அப்படியோ இப்படியோன்னு சொல்லி ஆறுதல் வார்த்தை சொல்றது. இவ்வளவு குடும்பங்கள்ல வந்து உண்மையிலேயே அந்த பிரச்சனை நடக்கிறது தான். டிக்டாக்கை பார்த்தானே அதை ஒரு பொழுதுபோக்காக பார்த்துட்டு எங்களுக்கான வாழ்க்கை துணை கணவன் மனைவி அதை பிரிஞ்சு ஒரு முதல் கணவன் முதல் மனைவி, இந்த மனைவியை பிரிஞ்சு இன்னொரு கணவன்கிட்ட இல்லை இன்னொரு ஆளை தேடி போனவங்க வாழ்க்கையில் நிம்மதி அடைஞ்சதாவோ இல்லை அது சரி இல்லை நான் எடுத்த முடிவு சரி அப்படின்றத உணர்ந்ததாவோ எனக்குண்டா தெரியலை வரலாற்றில். அப்படி ஒரு இது செய்யக்கூடாது. ஒரு ஆளோட வாழ்ந்து பிள்ளைகள் பெற்று ஒரு அடுத்த நிலையில இருக்கேக்க அவரை விட்டுட்டு போற அளவுக்கு வெறுப்புணர்வும் மனநிலையும் வருது அப்படின்னு சொன்னா அவ எந்த நேரமும் மாறக்கூடிய ஒரு நபர்கள்ன்றதுதான் எந்த பார்வை. ஒரு ஆளை கதை கேட்க கதைச்சி அவர் எங்களுக்கு வாழ்க்கைக்கு சரி வர மாட்டாருன்னு சொல்லி பிரிஞ்சு போறா அது சிறப்பான முடிவு. ஆனா வாழ்ந்து பிள்ளைகளை பெற்று பிரிஞ்சு போறதுன்றது வந்து அது ஒரு அவைகளுக்கு வாழ்க்கையில அவைய மனநிலை அப்படித்தான். அதனால எங்க போனாலும் அவை நிம்மதி, யாருக்குமே விசுவாசமா இருக்க முடியாது. அவைகளுக்கு அவை வந்து இப்படி இவரோட வாழ்ந்து அப்படி வாக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துல வேற ஒரு ஆளோட பழக்கம் அன்பும் வந்ததோ அதே மாதிரி அவரை நம்பி இருக்கிற அந்த ஆளையும் விட்டு போட்டு இன்னும் ஒரு ஆள்ல அன்பும் வரும். இந்த இடையில போய் சில பேர் இவரை மாதிரி அப்பாவியல் இதுக்குள்ள ஏமாற்றப்பட்டு கொண்டிருப்பினும் அந்த மாதிரி பெண்கள் உண்மையிலேயே உங்களோட அந்த தன்மையை வந்து மாற்றணும். இப்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், கடைசி காலத்துல உங்களை பார்க்கறதுக்கோ ஆதரிக்கிறதுக்கோ யாரும் இல்லாத ஒரு அனாதையா நீங்க விடப்பட்டிருப்பீங்க. திருமண வாழ்க்கைன்றது வந்து உங்களுக்கான ஒரு அன்பான உறவை இளம காலத்திலேயே உருவாக்கி கொள்வது. அந்த இளம காலத்துல உங்களுக்கான ஒரு அன்பான உறவை நேசிச்சு உருவாக்கி வச்சிருந்தீங்கன்னா தான் வயதான காலத்துல உங்களை அது பார்க்கும். அப்போ இப்போ எல்லாமே 4 பேர் ரோட்ல போனோன்னு உங்களை பார்க்குறாங்க வர்றாங்கன்னு சொன்னா அது ஒரு வித ஆசை. அது வந்து முடிஞ்சதுன்னு சொன்னா அவனும் அதை விட்டுட்டு போயிடுவான். இப்போ யாரை பார்த்தாலுமே பொதுவா பெண்கள் யாரையும் பார்க்கணும் இல்லை, ரோட்ல நிறைய ஆண்கள் பார்த்து கொண்டே இருப்பாங்க. அதை ஒரு அவர்களுடைய ஒரு தேவை, அந்த தேவை முடிய அவங்க அப்புறம் அதுக்கப்புறம் நினைச்சு பார்க்க மாட்டாங்க, என்னடா அந்த மாதிரி போய் கொண்டே இருப்பாங்க. ஆனால் அன்பான துணைவி அன்பான கணவன் அப்படின்றது வந்து வேற. அது ரெண்டையும் நீங்கள் ஒரு இடநடுவில் உங்களுக்கு வந்து ஆசை காட்டுறதற்காக உங்களோட கணவனை இழந்துடாதீங்கன்றது தான் நான் இதில் சொல்ல வர்ற விஷயம். அதுக்காக தான் இவ்வளோ கதை சொல்லி கொண்டு இருக்கிறேன். அண்ணா இப்போ நீங்கள் என்ன பொலிசில் என்ட்ரி கொடுத்துட்டீங்களா? இல்லை, என்ட்ரி கொடுக்க இல்லை. 2 பிள்ளைகளையும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? பார்க்கணும். பிள்ளைகள் மனுஷிய என்ன செய்வாங்க முடிவு செய்திருக்கிறீங்க? ஜெயிலுக்கு போடணும், வெளியில விடக்கூடாது. ஜெயிலுக்குள்ள போட்டு வச்சிருக்கணும், அவ வெளியில விடக்கூடாது. என்ன சொன்னா அவ வந்து முதல்ல திருமணம் செய்து அதை திருமணம் செய்து விட்டுட்டு அப்புறம் இவரை செய்து கொண்டும் வேறு வேலைக்கு போகிற படியனோட தொடர்பு கொண்டு 2 கிழமை போய் இருந்திருக்கிறா. அப்புறம் நாங்கள் அதை அறிஞ்சு ஃபோன் எடுத்து அவ சரி தாய் அவாவுக்கு தாய் இல்லை தாப்பெண்ண சௌரம் இல்லை, நானும் ஒரு பெண் தானேன்ட்டு அவன் பெண் தானே 2 பிள்ளையோட அப்படி போகக்கூடாதுன்ட்டு நாங்களே தப்ப கண்ணால் கண்டும் நாங்கள் மன்னிச்சு ஏற்றி தம்பியோட சேர்த்து வச்சுனாங்க. என்னத்துக்காக? நீ உனக்கு ஒரு அனாதைன்னு என்ன ஆதரவில்லை, உனக்கு ஒரு பிரச்சனையாண்டா உனக்கு ஆதரிக்கணும். அந்த முறையில் நாங்கள் சேர்த்து வச்சிருந்து இருந்துட்டு ஒரு பிரச்சனை சண்டை சோடி இவர் வந்து குடிச்சு வரிச்சு அடிபாடு சண்டை அப்படியான விஷயங்கள் மனுஷியோட இல்லை. மனுஷில வந்து உயிர் பிள்ளைகளோட நல்லா பாசம். அவன் மொத்த பாருங்க அப்படி அந்த சில ஆம்பளையாண்டா இப்படி தப்பு செய்து விட்டு வந்தா மயிர் அடுப்பாங்க, அடிச்சு குத்தி எவ்வளோ சித்திரவில் நடக்குது. ஆனால் அப்படி இருந்தவன் ஏற்றி வச்சிருந்தவன், சில ஆம்பளை ஏற்றி வச்சுக்க மாட்டேனான், இருந்து கொண்டு திரும்பவும் போயிட்டேன் என்ன முருகனோட. வெளியே சொல்லணும்ன்ற மனநிலை என்னத்துக்காக உங்களுக்கு வந்தது? இந்த விஷயத்த வழியை எல்லாருக்கும் தெரியப்படுத்த இப்போ இந்த இதனோட தெரிய வரப்போகுது. நான் பிள்ளைகளை பார்க்கணும், உங்களோட பிள்ளைய நீங்கள் பார்க்கணும், 2 பிள்ளைகளையும் உங்கள்கிட்ட தரணும். ஓ, உண்மையிலேயே இது மற்ற ஒரு தகப்பண்ட மன உணர்வுல இங்கே உள்ள சட்டங்களால் சில இடங்களில் தகப்பன் சொல்லி இல்லாமல் இருப்பார். தகப்பனுக்கு தாயை விட நல்ல பாசம் இருக்குது, அவர் அந்த பிள்ளைகளை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகளோட வாழணும் பண்ணுது. தண்டை ஒரு இப்போ இந்த பிள்ளைய என்னட்ட இருந்து சட்டம் பிரிக்குதோ இல்லை வேறு எதுவும் பிரிக்குதுன்னா அது எவ்வளோ வழி தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது வந்து தெரியும். அதை நானும் எனக்கு பிள்ளைகள் இருக்கிறபடியாக உணர்றேன், யோசித்து பார்த்து உணர்றேன். நான் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டே இல்லாது. அதே மாதிரி தண்டை பிள்ளை இன்னும் ஒரு இடத்துல விற்பனையாகி இருக்குது அப்படின்றத வந்து தாயும் தகப்பனும் சேர்ந்து பிள்ளையை விற்றாங்க அப்படின்ற கதை வந்து அவர் எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. தகப்பனா நான் இருக்கிறேன், இங்கே இருக்கிறேன், எனக்கு மனசு வேலைக்கு போனது தான் தெரியும், தெரியாதான் அப்படின்னு மனசில் ஒரு சில தவறுகள் நடக்க அதையும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துருக்கிறார்.
ஓகே மன்னிச்சு போற அந்த மனநிலை சரியா இது என்னடா இருக்கு சரி விடு நீ இதோட முடி இதுக்கு மேல அந்த சொல்லி அப்படி போயிருக்கிறார் அதையே அவ சாதகமா பயன்படுத்தி கொண்டு தொடர்ச்சியா இது செய்திருக்கிறார். இப்ப இந்த முடிவெடுத்த அந்த தங்கச்சியும் வந்து இப்ப இன்னொரு போய் ஓடி போனவா நான் செய்தது வாழ்க்கையில பிள்ளை வாழ்க்கையில பிள்ளை நான் இப்படி ஓடினது பிள்ளைன்றது அவாவே அவாவால உணர்வா இந்த 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 கணவருடைய நான் சந்தோஷமா வாழ்ந்திருந்தா தான் எனக்கு வாழ்க்கை நான் பெட்டியை பிள்ளை விட்டுட்டேன்னு சொல்லி எல்லாராலையும் கைவிடப்பட்டு ஒரு நடுத்தருவுக்கு வரைக்குள்ள எல்லாருமே வந்து விடைக்குள்ள இவா ஒரு இப்படியான பிள்ளையான கரெக்டர் விடைக்குள்ள வா ஒரு அந்தரமான நிலைமையில வாழ வேண்டிய ஒரு சூழல் வந்து வரும். அவாக்கிட்ட உண்மையான உறவுகள் வந்து சுற்றி இருக்காது. சொல்லுங்கண்ணா எத்தனை வயது அவாக்கு? 27. எந்த ஒரு குடிப்பழக்கம் இருக்கா உங்களுக்கு? குடிக்கிறேன் எனக்கு 27 இல்லை. அப்போ எனக்கு 37. உங்களுக்கு 37, அவாக்கு 27. 10 வயசு இடைவெளி 2 பேருக்கும். 10 வயசு இடைவெளி. லவ் வந்து 5 வருஷம் லவ். அதுக்கு முதல்ல பக்கத்து வீடா? இல்லை, அவ மட்டுவில் நீங்கள் வேலைக்கு போகிறது லவ்வில் இருந்து அதுக்கு பிறகு அவ ஒரு கல்யாணம் செய்து அதுக்கு பிறகு வாழ்க்கையில் பிரச்சனைன்னு சொல்லி முன்னாள் காதலன்னு சொல்லி உங்களை தேடி வந்தது. தேடி வந்து இப்போ புது காதலன் ஒரு காதலனை உருவாக்கி கொண்டு போயிட்டா. இப்போ இவரோட தான் இந்த 2 கிழமைக்கு முதல் ஓடி போய் இருந்தது அப்படியா? நீங்கள் போய் இருந்து கூட்டி கொண்டு வந்தது இல்லை வேறு யாரு? அதாவது வந்து இவரோட வேலை செய்த ஒரு பையனோட தொடர்பு தான் அவள் முதல் ஒரு பிள்ளையை விட்டுருக்குறா. அதுக்கு மன்னிப்பு கிடைச்சிருக்குது. அதுக்கு பிறகு இது வேற ஒரு ஆள். அப்போ இப்போ வச்சிருக்கிறவரும் கண்ட்ரோல் பண்ண இல்லாத அவள் அப்படியே ஆளை மாற்றி கொண்டே போய்கொண்டே இருப்பா. இல்லை அப்படி பிள்ளை அவர் இப்படி வித்து இதுன்னு சொன்னப்போ அவர் பாப்பன்னு 2 பிள்ளைய கொண்டு வர சொன்னார். அப்போ அவர் தெரிஞ்சல பிள்ளைய வித்துக்கிறார். அவ சொல்லியிருக்கிறா போலீஸ் ஸ்டேஷன்ல என்னன்னு சொன்னா தண்டை முதல் தான் கல்யாணம் கட்டி நான் 2 பிள்ளை சரியான கஷ்டம். இப்போ 2வது செய்துதான் 2 வருஷம்னு சொல்ல இல்லை. அவரோட இருந்து கஷ்டப்பட்டனே 2 பிள்ளைகளோட அவர் வச்சு பார்த்துருக்கலாம் தானே. இவர்கிட்ட இருக்க பிள்ளைய விற்காத நீ என்ன அவர்கிட்ட பிள்ளைய வித்தனி அவர் என்ன பார்க்கல கஷ்டத்துல நீ இப்போ வடக்கல்லையும் சரி இப்போ இங்கே இருக்க பிள்ளைய விற்க யோசிக்காத நீ வேற ஒருத்தரை கல்யாணம் செய்யக்கலன்ற இல்லை. அவர் வந்து கொஞ்சம் பிள்ளையான ஆள் மாதிரி தான் இருக்குது. எனக்கு வந்து ஃபோட்டோவில் வந்து பார்க்க நாங்கள் அப்பா என்னோட இருக்கே சரியா நான் கஷ்டம் சாப்பாடுக்கு காசுகள் இல்லை இதுன்னு சொல்லி அக்கா ஃபோன் எடுக்க அக்கா ஆலய கதைச்சு உதவி கட்டிடுவாள் சாமான் எல்லாம் போட்டு தான் உதவி செய்தது எங்களுக்கு. வேற அந்த இப்படி அது வந்து அவர் வந்து எல்லாரும் ஒரு உதவியை பெற்று தந்தது. ஏன் உங்களுக்கு வேலைகள் கிடைக்கிறது இல்லையா? இல்லை அங்கே போயிருக்கிற இடம் கொஞ்சம் வேலை குறைவு. அதுக்காண்டி தான் நானும் சொன்னால் நீங்கள் அப்போ வேலைக்கு நிற்கிறீங்கன்னா நான் அஞ்சா எங்கிற ஊர் தானே, இது எங்கிற ஊர் தானே. அப்போ எங்கே ஆக்களை தெரியும் வேலைக்கு போகலாம் மேசம் வேலைக்கு இங்கே வருவோம். நான் தங்க வேலைக்கு போய் நின்று தான் வந்தது. அவள் தெரியும் தங்க வேலைக்கு நான் நின்றது. இப்படியான மனுஷியை விட்டுட்டு என்னண்டையா தங்க வேலைக்கு போகிறது? வேலை தெரியாத நம்பி தானே இருந்தது. முதல் நம்பி தானே இருந்தேன் நீங்கள் இப்படி செய்வான் எதிர்பார்க்க. இப்போ அண்ணாட பிரச்சனையும் நியாயமானது. அவர் இப்போ தன்னை பிள்ளைகளை வந்து தேடுறார். தன்னை பிள்ளைகளை தனக்கு கிடைக்கணும் அப்படின்றது தான் அவருடைய விருப்பமாக வந்து இருக்குது. பலதரப்பட்ட கருத்துக்கள் சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டது. உண்மையான தகவல்கள் எனக்கு தெரிஞ்சு இப்போ என்னை பற்றியே நியூஸ் ஒரு கட்டத்தில் அடிக்கைக்குள்ளே எல்லாரும் ஒவ்வொரு டைப்பில் ஒவ்வொரு விதமாக கதைச்சி போடுவாங்க. கதைச்சி போடைக்குள்ள அதை நாங்கள் பார்த்துட்டு சிரிக்கிறது. உண்மையிலேயே இந்த உலகத்தில் இப்படித்தான பல நியூஸுகள் உலாவி கொண்டிருக்குன்னு சொல்லி. ஆனால் நாங்கள் அதை செய்யக்குள்ள அப்படி பிள்ளையாக செய்திடக்கூடாது. நாங்கள் யோசிப்போம் இப்போ ஒரு பிள்ளையான தகவலை பரப்பிட்டா நாளைக்கு ஒரு ஆள் வந்து கேள்வி கேட்டால் அதுக்கு நாங்கள் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறது. ஆனால் அந்த உணர்வு சிலருக்கு வந்து இல்லை. எடுத்தோன்னே கண்டன் தானே என்று சொல்லி போட்டு விளாசி விடுறது. ரைட், உண்மையான தன்மை உண்மையை தெரிஞ்சு கொள்ளுவோம். இனி வர்ற சந்தர்ப்பங்களில் இப்படியான தவறுகள் யாரும் வந்து விட்டுறாதீங்க. உங்களுடைய துணைவியார் உங்களுடைய கணவன் அவர் எப்படி இருந்தாலும் அவருக்கு ஒரு பிள்ளையை பெற்றிருந்தீங்கன்னு சொன்னால் அந்த பிள்ளைக்கு நல்ல எதிர்காலம் உங்களோட வாழ்க்கை இதாக இருக்கலாம். ஆனால் அம்மா அப்பாண்ட அந்த உருத்துடைய அம்மா அப்பா வந்து இருக்கணும். இல்லாட்டி அந்த பிள்ளை அனாதையாக்கப்படும். ஒரு குழந்தையில மனநிலை அப்படின்றது வந்து நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். சின்னல்ல சாக்கில் கட்டி போட்டு கொண்டு போயிடுவாங்களொன்னு அப்படின்னு சொன்னால் அதை நினச்சி எப்படி பயப்படுவோம்னா அது சிறிய மனநிலை. எங்களுக்கு ஒன்றும் தெரியாத நாங்கள் நினைச்சே பயந்துருவோம் முதல்ல நினச்சி. ஆனால் அதுவே வளர்ந்த உடனே சொன்னாடே இவன் படி சொல்கிறான்டா அந்த அறிவு நிலை வேறு சின்னமன். அப்போ இந்த உளவியல் வந்து பயங்கரமாக பாதிக்கப்பட்டுரும். அவங்க வந்து எண்ணங்களில் கடுமையாக யோசிச்சு அப்படி இப்படின்னு சொல்லி அம்மா இல்லையே அப்பா இல்லையே இப்படி அனாதரிச்சிட்டனேன்னு சொல்லி அப்படி எந்த ஒரு பிள்ளைக்கும் அந்த ஒரு சூழல் வந்துடக்கூடாது. அதை பெற்ற தாய் தகப்பன் நீங்கள் கொடுத்துடாதீங்க. பிள்ளைகள் அப்படின்றது வந்து என்னென்னு கேட்டால் உங்களோட ஒரு இருப்பு. உங்களோட இருப்புன்றது வந்து இப்போ நான் என்ற உடல் அழியக்கூடியது, என்ற மனைவி அவாவும் அழியக்கூடியது. ஆனால் நாங்கள் எங்களை நிலைநிறுத்தணும்னா நாங்கள் அழியக்கூடாது இந்த உலகத்துலேண்டா.
அப்போ இன்னொரு குழந்தை பிறகுக்குள்ளே தான் நாங்கள் அழியாமல் இந்த உலகத்தில் வாழுவோம். அப்போ எங்கட ஒரு அடுத்த இதுதான் எங்களோட குழந்தை, அதை இன்னொரு ஆள்கிட்ட கைக்கு மாற்றுறதோ இது செய்கிறதையோ கட்டாயம் யாரும் செய்யாதீங்க. அப்படி செய்யாதீங்க. அது குழந்தைகள்ட மனநிலையம் பாதிக்கப்படும். அதே மாதிரி நாங்கள் ஒரு பிள்ளைய இப்போ நாங்கள் இப்படி பக்கத்தில் போகிறோண்டாலே ஒரு சொந்தக்காரர் தெரிஞ்சவங்கள்ட்டையே விட்டுட்டு போயிடலாம். அதாவது ஒரு குழப்படி செய்தால் ஓங்கி கொடுத்துருவாங்களா, அது எங்களுக்கு பிறகு வரைக்குள்ளே சொல்லவும் மாட்டாங்க. அதுகள் செய்த குழப்படியும் அப்படியா இருக்கும், பொறுத்துக்கொள்கிற மனநிலை அவைகளுக்கு இருக்காது. ஆனால் அது பெற்றோரண்டா அதெல்லாம் வேறுபட்டு இருக்கும். தாய் தகப்பன் பார்க்குறதுக்கும் பிற ஆக்கள் பார்க்குறதுக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்குன்றதை சொல்லிக்கொண்டு இனி யாரும் குழந்தைகளை பெறாதீங்க. குழந்தைகளை பெற்றால் அவர்களை இந்த பூமியில் கொண்டு வந்தால் அவர்களை எப்படி வாழ வைக்கலாம், சந்தோஷமாக வாழ வைக்கலாமா அப்படின்றத பாருங்கள். சரி, இனி வர்ற காலங்களில் இப்படியான தவறு நடக்கக்கூடாது அப்படின்றத சொல்லிக்கொண்டு அண்ணா என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அதான் பிள்ளைகளை பார்க்கணும். அங்கே இருக்கிற இந்த மாதிரி தெரியாதான். எந்த பொலிசில் இப்போ போய் கதைக்க போகிறீங்க? நான் இப்போ கேகேஎஸ் பொலிசு தான் நேற்று போனது, இன்றைக்கு வரை சொன்னது. உங்களுக்கு எங்கே இருந்து கோல் வந்த? தர்மபுரத்துலேயே போய் கதைச்சிருக்கலாமே. இல்லை, தர்மபுரத்தில் கோல் வரையில் அவள் தான் போன் எடுத்தது. அப்போ எடுத்து அங்கே கோச்சுக்கு வர சொல்லி என்ன நான் இங்கேருந்து வர்றது கஷ்டம் பெற மாட்டேன்னு. புனை எடுக்கிறதுக்கு வரட்டாமாமா? புனி எடுக்க தெரியா அங்கே வர சொன்னோம். புனை ஒன்று எடுக்க ஒன்று மட்டும் வச்சு எடுப்பீங்களா? எடுத்து கொடுத்தாரு. அந்த கட்டில எடுத்து போட்டு காசை கொண்டு தன்னை காசு கட்டி எடுக்க வேண்டியதாரு. அக்கா வாழ்வாதாரமாக கட்டில் ஒன்று வேண்டி பெற்று கொடுத்துருக்குறீங்க. வாழ்வாதாரமாக வேற ஒரு ஆள்கிட்ட காசு வேண்டி அந்த கட்டில் அது இதெல்லாம் வீட்டுக்கு அவள் சொல்லியிருக்கிறா. கட்டில் எல்லாம் விற்று போட்டு நீங்கள் எனக்கு புனைய எடுக்க வேண்டி வரும், அதுக்குரிய அலுவலை பாருங்கன்னு சொல்லி. அப்படித்தானே? என்ன உரிமையில கேட்டுருப்பா, என்ன முறையோட இருந்து கொண்டு வேணான்னு போனவா அப்படி கேட்குறா. பிரச்சனைன்னு சொன்னால் இது இப்போ கோர்ட்ஸுக்கு வழக்கு போயிருக்குது. கோர்ட்ஸில் சிறுவர்களுக்கு சரியான பாதுகாப்பு பெற்றோரால் இல்லாத பட்சத்தில் கோர்ட்ஸ் அதை தங்கட கண்காணிப்புக்குள்ளே எடுத்து பராமரிப்பு நிலையங்கள் இருக்குது, அதுக்கு பரிந்துரை செய்வினம். அதுதான் பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்ச சட்டம். இப்போ சிறுவர் இல்லங்கள் பாதுகாப்பான சிறுவர் இல்லம்ண்டா அதுக்கு இந்த சிறுவர் இல்லத்துக்கு வேலை விடுங்கன்னு சொல்லி விட்டால் பிறகு வேறு வயசில் வேற ஒரு பொறுப்படுத்து தான் உறவினர்ண்டா அவர் வளர்ந்து வரைக்குள்ள ஒரு கட்டத்தில் தான் பொறுப்படுக்கணும். அப்போ இல்லை அப்பாண்ட ஸ்தானத்தில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொன்னால் இப்போ பர்த் சர்டிஃபிகேட்டில் உங்களோட சைன் இருக்கா? அப்போ அதை வச்சு கொண்டு நீங்கள் அக்கான்னு சொன்னால் நீங்களும் சேர்ந்து நீங்களும் போய் ஒரு பொறுப்பு எடுக்கலாம். இப்போ நாங்கள் அவன் வசதியானால் தான் ரெண்டாவது பிள்ளை இருக்கு தானே, அந்த பிள்ளைய கேட்டவர் தான் வளர்க்க அந்த பிள்ளைய அவாக கேட்கல இல்லை, இப்போ உலகமே கேட்டுக்கொண்டு தான் இருக்கு. அந்த விக்குக்கு முதலே அண்ணி என்னோட காய்ச்சவா, அவன் பாவம் 2 பொம்பளை பிள்ளை மீசமில்லை போய் 2 இருக்குது. அந்த பிள்ளைய தான் தர சொல்லி தான் படிப்பிச்சு வளர்க்குறேன்ட்டு வேறு சொன்னார். இல்லை தான் நான் கஷ்டம் பண்ணாலும் பிள்ளைகளை வளர்த்தெடுக்கணும், அடுத்த வீட்டை கொடுக்கக்கூடாதுன்னு வேறு இருந்தார். விஷயத்தை பாருங்க, அவர் அண்ணா கேட்டிருக்கிறார் அந்த பிள்ளைய வளர்க்க போறோன்னு. அவர் வெளியில இருக்கிறாரா? வெளிநாட்டில் இருக்கிறார். அப்போ கேட்கக்குள்ளேயே அவர் இல்லை இந்த பிள்ளை என்னோட இருக்கட்டும் அப்படி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இருந்த ஒரு தகப்பனா இருந்திருக்கிறார். ஆனால் அந்த பிள்ளைய கொண்டு போய் அது நீங்கள் வித்துருங்க, ஒரு 25 லட்சத்துக்கு விற்று அது 50 லட்சத்துக்கு வித்தண்டா கூட இந்த மனம் அடங்குமாடா. 50,000 ரூபாய்க்கு வித்துட்டு போனீங்கன்னு சொன்னீங்க பாத்தியா, எனக்கு அதுதான் அதைத்தாண்டா தாங்க இல்லாமல் இருக்குது. இப்படி சீப்பாக்கி விட்டீங்க, மனித குலத்துக்கே அவமானம்டா. ஒரு ஆட்டுக்குட்டியில விலை கூட வராது. அந்த அளவு எங்கட ஒரு மனித இனம் எங்களை நாங்கள் எவ்வளவுக்கு டிமாண்ட் பண்ணணும் இந்த உலகத்தில்? பெருமதி இல்லாததாருன்னு கேட்டால் நாங்கள் தான் காசு எவ்வளவு கொடுத்தாலும் விலை அந்த ஒரு விலைக்குள்ள அடங்க மாட்டோம். ஆனால் எங்களுக்கான பெருமதி இவ்வளவு தான்னு சொல்லி ஒரு அழகான குழந்தைய வச்சு 50,000 ரூபாய்க்கு பேசி கீழ்த்தனமான வேலையை செய்ததை வச்சு பார்க்கல அந்த விற்பனையை செய்த 2 பேருமே போதைக்கு அடிமையான ஆக்கள்ன்றதான் வெளிப்பார்வையில் பார்க்க அவரை பார்க்க தெரியுது. இது ஒரு போதைப் பொருளுக்காக ஒரு உள்ள சிக்குன்னு சொல்லுவோம். அதாவது அப்படியே தான் தொடர்ச்சியான பாவனையில இருந்தவன் சிக்குக்காரன்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொன்னா ஒரு நாள் அந்த போதைப்பொருளை உட்கொள்ளாட்டியும் கண்ணால கண்ணீரோடு மேலாது ஒரு அந்தரமா இருக்கும். அப்ப அதை சிக்கு உடைக்கிறதுக்கு காசு தேவை. அப்போ அந்த காசு தேவைக்காகத்தான் நிறைய சம்பவங்கள் இந்த போதைப் பொருட்காரர் வாழ்வெட்டுகள்லையோ இல்லை களவுகள்லையோ இதில் ஈடுபட்டாலும் அதுக்காகத்தான் அவங்க ஈடுபடுறது. அந்த ஒரு நிலையில் உள்ளவன் வித்தது மாதிரி தான் இருக்குது. என்னென்னு சொன்னால் அவர் எதிர்பார்க்குற விஷயம் எல்லாமே அந்த 2 பிள்ளைகளும் தன்னோட இருக்கணும். பிள்ளைகள்லாம் தண்ட உலகம், தண்ட பிள்ளைகள் வேறு இடத்துல வாழ்றதையும் வளர்றதையும் நீங்கள் விரும்பல? அப்படியா? விரும்பல. என்னுடைய வாழணும் வேறு யாக்கள் பொறுப்படுக்கிறதுக்கு இப்போ அந்த பிள்ளைகளை பார்த்துட்டு 1000 பேர் கேட்குறாங்க. ஐயோ இந்த பிள்ளைய நாங்கள் வளர்ப்போமே. அந்த பிள்ளைகள் எடுத்து வளர்க்குறதும் சட்ட ரீதியாக இருக்குது. ஒரு பிள்ளைய எடுத்து நாங்கள் வளர்க்க போகிறோம்னு சொன்னால் அதுக்கு ஒரு சொத்து எங்கள்கிட்ட இருக்கிற சொத்துல இருந்து இவ்வளவு சொத்து இவ்வளவு இது செய்வோம் இன்னும் இதில் வச்சு பாதுகாப்போம்னு சொல்லி கவர்மெண்டோட கண்காணிப்புக்குள்ளே ஒரு எக்ரிமெண்ட் பண்ணி வெளிநாட்டில் உள்ளாக்களும் இங்கே உள்ள பிள்ளைகளை எடுக்கணும். சட்ட ரீதியாக எடுக்கிறது இருக்குது.
ஆனால் இது செய்திருக்கிறாங்க, அவங்க சட்ட ரீதியாக செய்திருக்கிறாங்க, அவங்களும் சட்ட ரீதியாக தான் செய்திருக்கிறாங்க, அரச சட்டத்துக்குள்ளே வரையில் அவங்களா லெட்டர் எழுதி அவங்களா ஃபோட்டோ பிடிச்சி கொடுத்து அந்த மாதிரி செய்திருக்கிறாங்க. அது என்னென்னு இப்போ பிள்ளைன்னு சொல்கிறதா சரியென்று சொல்கிறதான்றதை கடந்து ஒரு தாய் தகப்பன் வித்துட்டாங்களேன்றதும் அதுவும் 50,000 ரூபாய்க்கு வித்துட்டாங்களேன்ற ஏக்கம் மட்டும்தான் என்னட்ட இருந்தது. அதுக்கான ஒரு தீர்வாக வந்து தகப்பன் விற்கையில் தாய் தான் வேற ஒரு ஆணோட ஏற்பட்ட தொடர்பின் காரணமாக அந்த பிள்ளைய அவர் வெறுப்புணர்வாக சொல்லியிருப்பார், இந்த பிள்ளைய கூட ஒரு 50,000 ரூபாய் காசு கிடைக்கும் கையிலேன்னு சொல்லி வெறி குடி இந்த பழக்கத்தில் இருக்கிறான். டக்குன்னு கொடுத்தோன்னா அவனுக்கு வந்து அது ஆட்ட பிள்ளை என்னன்றது அவனுக்கு தேவையில்லை. ஆனால் கொடுத்த தாய்க்கு அந்த உணர்வு வந்து இருக்கணும். பெற்ற தாய் இன்னொரு இந்த கைக்கு அதுவும் பொம்பளை பிள்ளையை மாத்திரனே அந்த பொம்பளை பிள்ளைய எதிர்காலத்தில் யார் எப்படி எல்லாம் பயன்படுத்துவாங்க, இவண்ட கைக்கு போய் எப்படி கஷ்டப்பட போகுது இன்னெல்லாம் யோசிக்கலாம். என்ன உடல் உறுப்புகள் திருட்டு அது இதுன்னு சொல்லி எவ்வளோத்துக்கோ ஒரு இடத்துல இந்த புள்ள அடிமையாக போய் இருக்குமே, எங்கேயோ ஒரு இடத்துல எனக்கு பிறந்த புள்ள கஷ்டப்பட போதே அப்படி என்ற அந்த உணர்வு தாய் தகப்பனுக்கு கட்டாயம் இருக்கணும். உங்களோட பிள்ளைய ஏனதானோன்ட்டு பெற்ற தாய் தகப்பன் விட்டுறாதீங்க. இங்கே எவ்வளவோ துஷ்பிரயோகங்கள் எவ்வளவோ விஷயங்கள் வந்து இந்த உலகத்தில் கண்ணுக்கு தெரியாமல் நிறைய நடக்குது. வெளியே நியூஸாக வந்தது மட்டும்தான் நியூஸ், மற்றது எல்லாமே இங்கே உங்களுக்கு தெரியாதது பயங்கரமான விஷயம் எல்லாம் இந்த உலகத்தில் நடந்து கொண்டு தான் இருக்குது. வெளியால் வர்ற ஒரு 2 விஷயத்தை வச்சு கொண்டு தான் நாங்கள் தூக்கி கொண்டு பெருசாக துள்ளி கொண்டு திரிகிறது. அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி அண்ணா. நன்றி. ஓகே.